எழுத்தாளர் சாந்தனு குப்தா அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நமக்காக உன்னோட நண்பர், அதனால நீ தான் அவரை பற்றி சொல்லணும். இவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு வந்து சாந்தனு குப்தாவை நேரடி அறிமுகம் கிடையாது. நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு வரும்போது நான் அவரை பார்த்தேன். ரொம்ப நாளாக சாந்தனு குப்தா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யோகிக்கு லிட்டலி வலதுகரம் இப்படி தான் சொல்லணும். பாரு உன்னோட கனெக்ட் எல்லாம் பாரு. யோகியோட ஃப்ரெண்டு உனக்கும் ஃப்ரெண்டு என்கிறேன். சாந்தனு குப்தா உனக்கு ஏன் அவ்வளோ பிடிக்கும், இல்லை எப்படி அவரை நீ ரீச் அவுட் பண்ண, அந்த ஸ்டோரி சொல்லு. முதல்ல நம்ம ஆஃபீஸ்க்கு அவர் எப்படியோ பிடிச்சி அவர் இன்டர்வியூக்கு கூப்பிட்டேன். ஆமாம், அது இல்லை, நான் அன்னைக்கு இருந்தேன். எனக்கு கூட ஏதோ ஒரு கிஃப்ட், அந்த ஒரு புக் ஒன்று கொடுத்தாரு. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. முதல்ல அவர் எழுதினது த மாங்க் ஹூ பிகேம் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எழுதினார். ஸோ அப்போலேருந்து அந்த புக்கு அதுக்கப்புறமா ஒரு சீக்வலாக மாங்க் ஹூ டிரான்ஸ்ஃபார்ம் உத்தரப்பிரதேஷ்னு எழுதினார். ஓகே, அவர் வந்து இது யோகி மாடல்ங்கிற தலைப்பில் யோகி மாடல் அப்படிங்கிற கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசாக இருக்கு. ஏன்னா திராவிட மாடல் பற்றின விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் யோகி மாடல்ங்கிற தலைப்பில் சாந்தனு குப்தா யோகி ஆதித்யநாத்தினுடைய நெருங்கிய நண்பர் மட்டும் இல்லை, அவர் இன்னைக்கு ஆலோசகராகவும் இருக்கார். யோகி எடுக்கக்கூடிய பல முக்கியமான முடிவுகளுக்கு ஒரு ஆலோசகராகவும் இருக்கிறாரு. யோகியை வந்து இன்னைக்கு எல்லோரும் அடுத்த பிரதமர் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அதற்கு பின்னாடி சாந்தனு குப்தாவுடைய பங்களிப்பு என்பதும் இருக்குது. மிக முக்கியமான ஒரு உரையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய உரை. ஏன்னா தொடர்ந்து நம்ம எப்போதுமே ஒரு கம்பேரிசன் வைக்கிறோம்ல. உத்தரப்பிரதேசத்தில் என்ன இருக்குது தெரியுமா, அங்கே ரோட்டில் குண்டும் குழியுமா இருக்காங்க, கிராமத்தில் வந்து கரண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி யோகி மாடல், உத்தரப்பிரதேசத்தில் உண்மை நிலவரம் என்னன்னு ஒன்று இருக்கும்ல, அதை சொல்றதுக்கு வேற யாரையும் நாங்கள் கூட்டிட்டு வரல, யோகி ஆதித்யநாத்தையே கூட்டிட்டு வர மாதிரி. ரெண்டு பேரும் பார்த்தா சிமிலரா தான் இருப்பாங்க. இவருக்கு வந்து காவி உடையெல்லாம் அணி வச்சோம் அப்படின்னா இவரும் பார்க்கறதுக்கு யோகி மாதிரியே தான் இருப்பாரு. ஸோ யோகியுடைய நெருங்கிய நண்பர் வராரு. யோகி ஆதித்யநாத்ஜியினுடைய ஒரு நெருக்கமான அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறையும் காமிக் புத்தகமாக எழுதிய சாந்தனு குப்தா வராரு. அவர் யோகி மாடல்ங்கிற தலைப்புல உரையாற்றுறாரு. ஓகே.